ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வல்லாரக்கீரை பொடி செய்ய போகிறேன். அதை நம்ம சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டிருக்கேன். இதை வறுத்துக்கலாம். இப்போ இது வறுப்பட்டுடுச்சு. இதை எடுத்து கொட்டிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் தனியாக போட்டுக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு, மிளகு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூடவே நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். வெந்தயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது வறுத்து எடுத்து கொட்டிட்டேன். வல்லாரையை இந்த மாதிரி இலை வரைக்கும் கிள்ளிட்டு நான் நேரில் காய வச்சுருக்கேன். 1 கப்பு அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இது வறுப்பட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க. இப்போ தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். பூண்டு தட்டி போட்டிருக்கேன். 10 பல் பூண்டு நல்லா வதக்கிருக்கேன். இது கூட நீங்கள் கட்டி பெருங்காயம் தான் போட்டுங்க. எனக்கு கட்டி பெருங்காயம் இல்லை, அதனால் அரைக்கிறப்ப தூள் பெருங்காயம் போட்டு இது பண்ணிக்கோங்க. இல்லை இதை ஆஃப் பண்ணுறப்ப கூட நீங்கள் பெருங்காயம் லேசாக வதக்கிட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கீரை குழம்பு சாப்பிடாத பசங்களாம் இந்த மாதிரி பொடி மாதிரி பண்ணிவிட்டு சாதம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் வறுவல் உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கருணக்கிழங்கு, இல்லை சிப்ஸு எது ஒன்றும் வச்சு சாதம் செஞ்சு கொடுக்கலாம். நான் பொடி பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு சாதம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வதங்கிடுச்சு. இது ஒரு பிளேட் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது எல்லாம் ஆறிடுச்சு. இதெல்லாம் முதல்ல பொடி பண்ணிக்கலாம். இப்போது இதை கொரகொரப்பாக இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது கூட கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்குங்க. கல்லுப்பு, பூண்டு, இந்த கீரை, இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம். இப்போது இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் சாப்பாடு பண்ணுறப்போ நம்ம சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இது பாருங்கள், கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக பருப்பு இருந்தால் நல்லா சாப்பிட்றப்போ அந்த கடிப்படுறப்போ நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு நான் செஞ்சு காட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சாதத்தில் இந்த பொடியை நான் செய்கிறப்போ நான் உங்களுக்கு கலந்து காட்டுறேன் எப்படி இருக்கு. ஆனால் நல்லெண்ணெயில் செய்யுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணிட்டேன். இப்போது இந்த பொடியை நீங்கள் சாதம் வடிச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த பொடியை 2 நிமிஷம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் நல்லா பொலன்னு வரும். இது கூட நீங்கள் எதனா சைட் டிஷ் வச்சு சிப்ஸு அது மாதிரி வறுவல்லாம் வச்சு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட இது அந்த இதில் கசப்புலாம் தெரியாது. ஏன்னா நமக்கு பருப்புலாம் போட்டிருக்கிறதுனால அவ்வளோ கசப்பு இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.